ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. பிரதமரை சந்திக்கும் விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியதில் எள்ளளவும் உண்மை இல்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சமீபத்தில் அறிவித்திருந்தார். இதற்கிடையே ஓபிஎஸ் தன்னிடம் கூறியிருந்தால் பிரதமர் மோடியை ஓபிஎஸ் சந்திப்பதற்கு தானே ஏற்பாடு செய்திருப்பேன் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருந்தார். இந்நிலையில் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று தன்னிடம் கூறவில்லை என்று நயினார் நாகேந்திரன் கூறுவது உண்மை அல்ல என்று ஓபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நயினார் நாகேந்திரனை 6 முறை செல்போனில் தொடர்பு கொள்ள தான் முயற்சித்ததாகவும், ஆனால் நயினார் நாகேந்திரன் தனது அழைப்புகளை எடுக்கவில்லை என்றும் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். அதையடுத்து நயினார் நாகேந்திரனிடம் பேச வேண்டும் என்ற தகவலை குறுஞ்செய்தி மூலம் அனுப்பியதாகவும், அதற்கும் நயினார் நாகேந்திரன் பதிலளிக்கவில்லை என்று ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் எம்எல்ஏக்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோரை கலந்தாலோசித்து பிரதமரை சந்திக்க அனுமதி கோரி ஜூலை 24ஆம் தேதி அன்று கடிதம் எழுதியதாக ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே பிரதமரை நான் சந்திக்க வேண்டும் என்ற விருப்பம் நயினார் நாகேந்திரனுக்கு இருக்குமேயானால் தன்னிடம் பேசி இருக்கலாம் என்று ஓபிஎஸ் தெரிவித்தார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமரை சந்திக்கும் விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியதில் எள்ளளவும் உண்மை இல்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சமீபத்தில் அறிவித்திருந்தார். இதற்கிடையே ஓபிஎஸ் தன்னிடம் கூறியிருந்தால் பிரதமர் மோடியை ஓபிஎஸ் சந்திப்பதற்கு தானே ஏற்பாடு செய்திருப்பேன் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று தன்னிடம் கூறவில்லை என்று நயினார் நாகேந்திரன் கூறுவது உண்மையல்ல என்று ஓபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நயினார் நாகேந்திரனை 6 முறை செல்போனில் தொடர்பு கொள்ள தான் முயற்சித்ததாகவும், ஆனால் நயினார் நாகேந்திரன் தனது அழைப்பை எடுக்கவில்லை என்றும் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். அதையடுத்து நயினார் நாகேந்திரனிடம் பேச வேண்டும் என்ற தகவலை குறுஞ்செய்தி மூலம் அனுப்பியதாகவும், அதற்கும் நயினார் நாகேந்திரன் பதிலளிக்கவில்லை என்றும் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் எம்எல்ஏக்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோரை கலந்தாலோசித்து பிரதமரை சந்திக்க அனுமதி கோரி ஜூலை 24ஆம் தேதி அன்று கடிதம் எழுதியதாக ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே பிரதமரை சந்திக்க நான் வேண்டுமென்ற விருப்பம் நயினார் நாகேந்திரனுக்கு இருக்குமே, ஆனால் தன்னிடம் பேசியிருக்கலாம் என்று ஓபிஎஸ் தெரிவித்தார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமரை சந்திக்கும் விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியதில் எள்ளளவும் உண்மை இல்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சமீபத்தில் அறிவித்திருந்தார். இதற்கிடையே ஓபிஎஸ் தன்னிடம் கூறியிருந்தால் பிரதமர் மோடியை ஓபிஎஸ் சந்திப்பதற்கு தானே ஏற்பாடு செய்திருப்பேன் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருந்தார். இந்நிலையில் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று தன்னிடம் கூறவில்லை என்று நயினார் நாகேந்திரன் கூறுவது உண்மை அல்ல என்று ஓபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நயினார் நாகேந்திரனை 6 முறை செல்போனில் தொடர்பு கொள்ள தான் முயற்சித்ததாகவும், ஆனால் நயினார் நாகேந்திரன் தனது அழைப்பை எடுக்கவில்லை என்றும் ஓபிஎஸ் கூறியுள்ளார். அதையடுத்து நயினார் நாகேந்திரனிடம் பேச வேண்டும் என்ற தகவலை குறுஞ்செய்தி மூலம் அனுப்பியதாகவும், அதற்கும் நயினார் நாகேந்திரன் பதிலளிக்கவில்லை என்றும் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் எம்எல்ஏக்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோரை கலந்தாலோசித்து பிரதமரை சந்திக்க அனுமதி கோரி ஜூலை 24ஆம் தேதி அன்று கடிதம் எழுதியதாக ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே பிரதமரை தான் சந்திக்க வேண்டும் என்ற விருப்பம் நயினார் நாகேந்திரனுக்கு இருக்குமேயானால் தன்னிடம் பேசியிருக்கலாம் என்று ஓபிஎஸ் தெரிவித்தார்.